ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ வந்து தமிழ்ல இருக்கும். இதை வந்து நான் இங்கிலீஷ்லயும் பேசலாம்னு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா இங்கிலீஷ் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் சேனல்ல பாருங்க. இது வந்து தமிழ்ல இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோவை இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா, ஏப்ரல் 12 ஐ திங்க் இது என்னோட லைஃப்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டே. ஏன்னா ஏப்ரல் 12 தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவோட டே. அதாவது யூபிஎஸ்சி இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி இன்டர்வியூ டே. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அந்த டேக்கு எப்படி லீட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 11, அந்த ஏப்ரல் 11 2000, ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து 2014 நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது. அந்த ஏப்ரல் 11 எப்படி இருந்துச்சு, ஏப்ரல் 12 எப்படி இருந்துச்சு, ஏப்ரல் 11க்கு முன்னாடி நாள் எப்படி இருந்துச்சு, இது எப்படி லீடப் ஆகி இன்டர்வியூக்கு போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இதை வந்து கொஞ்சம் I can tell some things which I made as a mistake that you might correct yourself in the future. நீங்க அதை வந்து கரெக்டா பாத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, I'll tell you this. I'll start with the point. இது வந்து 2014. நான் காலேஜ் முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன். ஸோ அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நல்ல காலேஜில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது லிட்ரலா 2014 ஆயிடுச்சு. 2014ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2008ல இருந்து 2014 வரைக்கும் பெருசா எதுவுமே செய்யல. அந்த அந்த ஒரு பீரியட் பாத்தீங்கன்னா 6 வருஷம்ன்றது அந்த டைம்ல ரொம்ப பெருசா எனக்கு தெரிஞ்சது. யூனோ அந்த டைம்ல தான் ஃபேஸ்புக்லாம் வந்துருந்துச்சு. ஃபேஸ்புக்லாம் வந்தப்போ எல்லாருமே அது 2008, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த 2008 2009 டிரான்சிஷன்ல தான் ஃபேஸ்புக்ன்றது ஒன்று வரும். இந்த கல்ச்சர் ஆஃப் ஷேரிங் இருக்குல்ல, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி அந்த கல்ச்சர் ஆஃப் ஷேரிங் இன் சோஷியல் மீடியா இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாதுன்னு. அன்னைக்கு வந்து அது தெரியாது. நாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ள இறங்கும் போது, ஸோ 2008ல நான் காலேஜ் முடிச்ச அப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு பேட்ச்ல வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இன் 6 இயர்ஸ், 6 இயர்ஸ்ன்றது அந்த டைம்ல அதான் நான் சொன்னேன், ஒரு டைம் வந்து ரொம்ப பெருசா தான் தெரிஞ்சது. அந்த 6 இயர்ஸ்ல நிறைய பேர் யூஎஸ் போயிட்டாங்க, ஆஸ்திரேலியா, நிறைய நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னோட காலேஜ் தான், ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காருல்ல, அவர் வந்து கிரிக்கெட்டர், வந்து என்னோட காலேஜ் தான். அவர் வந்து ஐபிஎல் விளையாட ஆரம்பிச்சாரு. சில பேர் படம் டைரக்டர் ஆயிட்டாங்க, அதாவது என்னோட பேட்ச்ல இருக்கவங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையேன்ற அந்த ஒரு ஃபீலிங் இருந்த பாயிண்ட்ல இந்த 2014ல என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருது, ஆர் இன்டர்வியூ ரிசல்ட் கால் வருது. இந்த காலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு. பட் ஆனா அந்த டைம்ல நம்ம வந்து போஸ்ட்ல அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஓபிசி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம், நம்ம ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணுவோம், பட் ஆனா அதை போஸ்ட்லயும் அனுப்புற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சப்மிட் பண்ணப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கூட நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல, இந்த சென்ஸ் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் மாத்தி அமிச்சிட்டா என்ன ஆகும், ஆர் ஏதாவது தப்பா அமிச்சிட்டா என்ன ஆகும். ஆக்சுவலா அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மூமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா, நாங்க மெயின்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு திருப்பி அனுப்ப சொல்லி ஒரு 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 லெட்டர் வந்துச்சு. இந்த லெட்டரை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பனா நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ மெயின்ஸ் எழுதிட்டோம், மெயின்ஸுக்கு நடுவுல ரிசல்ட் வரல. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களை யூபிஎஸ்சி வந்து ஓபிசி சர்டிபிகேட்டை தம்பி அப்டேட் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா அவங்க எல்லார்ட்டையும் கேட்கணும், எல்லார்கிட்டையும் ஓபிசி சர்டிபிகேட் கேட்கணும். பட் ஆனா அந்த மூமெண்ட்ல அவங்க எதுக்கு கேட்பாங்கன்னா, யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க, அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு மேபி அந்த ஒரு போர்ஷன்ட்ட மட்டும் தே கேன் வெரிஃபை அப்படின்னு. அதான் லாஜிக், அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அதுதான் பியூரோக்ரஸியும் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. ஆஹா, நம்ம ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் ஆனா நம்மளும் வந்து வி ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ சம்திங் குட். நம்ம இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு, யூனோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது, ஆமா நம்ம கிளியர் பண்ணிடுவோம்டா,
இந்த வாட்டி நீயும் வந்து இன்டர்வியூ வந்துருவ அப்படி இப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சந்தோஷமா இருந்த போது எனக்கு இன்னும் அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அவனுக்கு வந்து நான் ஒரு இந்த மாப்பிள்ளை தோழன் மாதிரி நான் வந்து இருந்தேன். அவனை வந்து ஸ்டேஜ்ல இப்ப எப்படின்னா காலையில இருந்து நான் இருந்தேன். ஓகே, அது வந்து அவனோட ரிசப்ஷனு. ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ல ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனோட காலையில இருந்து இருந்தேன். அந்த அந்த ஸ்டேஜ்ல அவனை நான் அதாவது அவன் ஏறி போய் நான் ஸ்டேஜ்ல நிக்கணும். அவனுக்கு வந்து இந்த இப்போ பண்ணுவாங்கல்ல வேர்க்கும், ஸோ இப்போ கர்ச்சிஃப் இந்த வேலை தான். ஸோ அவன் கரெக்டா என்னை வச்சு டெசிக்னேட் பண்ணி வச்சிருந்தான். நான் ஸ்டேஜ்ல ஏறும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு. ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு நான் அந்த போனை எடுத்துட்டு அப்படியே மண்டபத்தை விட்டு வெளியே போனவன் தான். அங்கேயே சுத்தி சுத்தி பேசிட்டே இருக்கும்போது கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நான் இந்த சென்ஸ் எனக்கு ஐ மீன் ரிசப்ஷன் முடிஞ்சே போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் இன்னைக்கு கூட திட்டுவான். இந்த சென்ஸ் வந்து டேய் நான் உன்னை என்ன வேலை சொன்னேன். ஆனா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்ல. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி அந்த மொமெண்ட்ல அப்படியே போன் எடுத்துட்டு வெளியே போய், ஏன்னா சத்தமா இருந்துச்சு. சரி வெளியே போய் பேசும்போது இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலா நிறைய சேஞ்ச் ஆச்சு. அது வரைக்கும் லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய விஷயம் வந்து வரும். இந்த மாதிரி நீங்க அதாவது அவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, பேசுறவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நீங்க ஐஏஎஸ்னே நினைச்சுதான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா நம்ம இன்டர்வியூ தான் போறோம். எனக்கும் அன்னைக்கு பெருசா புரியல. எனக்கு என்னன்னா என்னடா இது திடீர்னு எல்லாரும் இவ்வளோ நாள் யாருமே நம்மள வந்து கண்டுக்கலையே. இப்போ வந்து என்ன கார்டு குடுக்குறாங்க, இங்க வாங்கன்றாங்க, அங்க வாங்கன்றாங்க. இது என்ன இது இது அதாவது ஐ எம் நாட் சேயிங் தட் ஐஏஎஸ்னா பெரிய, அதாவது சொசைட்டி எப்படி பாக்குது. நான் அதே ஆளா தான் இருந்தேன். இதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி ஒரே மாதிரி தான் இருந்தேன். இதுக்கு அடுத்த நாளும் ஒரே மாதிரி தான் இருந்தேன். ஆனா அவங்க என்ன பிஹேவியர் சேஞ்ச் நான் பார்க்கும்போது, சரி அப்போ ஒருவேளை நம்ம நிஜமாவே பாஸ் ஆயிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு சரி ஓகே நம்ம ப்ரிப்பேர் ஆவோம். அந்த ப்ரிப்பரேஷன்ல தான் இதுல உங்களுக்கும் நான் சில விஷயம் சொல்ல, இதுல நான் ரொம்ப இலாபரேட்டும் பண்ண முடியாது. பட் மார்க் டெஸ்ட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கிராஜுவேட். எனக்கு பேசிக்கா இப்ப எல்லாரும் இப்படி வந்து நீ நல்லா பண்ணிட்ட, யூ வில் பரவாயில்ல 6 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கப்புறம் ஏதோ பண்ண போற இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு பயம் என்னன்னா, எனக்கு பேச தெரியாது. இப்போ ஏதோ யூடியூப்ல பேசியே ஆகணுன்றதுக்காக பேசுறேன். பட் அன்னைக்கு வந்து எனக்கு என்னன்னா எப்படி பேசணும், எப்படி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் பண்ணணும். ஓகே அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருப்பாங்களே. என்னோட அதே தான் பாயிண்ட். என்னோட ஃபேமிலிலயோ என்னோட சரௌண்டிங்ஸ்லயோ நான் யாரையும் பெருசா பார்த்தது இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அப்பதானே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆபீசரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு ஐஏஎஸ்ஆ இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட், அதெல்லாம் நம்ம பேசுவோம். இன்னைக்கு எனக்கு தெரியும் ஒரு ஆபீசர்னா என்ன, ஆபீசர்னா எப்படி பேசணும், ஆபீசர் கிட்ட எப்படி ஆன்சர் பண்ணணும். அன்னைக்கு அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா சில மார்க் இன்டர்வியூ, கைடன்ஸ், எனக்கு அதனாலதான் இந்த மென்டாரிங் கான்செப்டே பிடிக்காதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மென்டாரிங்னு போவோம். அதுல வந்து நான் போன சில பேர் இருக்காங்க, அவங்க பேசின சில விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த மார்க் இன்டர்வியூலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல நான் ரொம்ப எலாபரேட்டா போக விரும்பல. அது ஆக்சுவலா மார்க் இன்டர்வியூ கிடையாது, அது உங்களை மார்க் பண்ற இன்டர்வியூ. சி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்ப சில பேர் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. அவங்க நிறைய ஆபீசர்ஸை பார்த்திருப்பாங்க, அவங்க எப்படி பேசணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் எல்லாம் தெரியும். ஆனா சில பேருக்கு வந்து அது சின்ன வயசுல இருந்து இருக்காது. அதை கத்துக்கிறதுக்கு தானே இங்க வரோம். ஆனா அந்த இன்டர்வியூல எப்படி இருக்கும்னா, நீலாம் எப்படி ஐஏஎஸ் ஆவ, நீலாம் எப்படி வந்து இந்த எக்ஸாம், அதாவது இவ்வளோ தூரம் படிச்சு இன்டர்வியூ போற நம்ம கிட்ட அவங்க கேட்கிற கேள்வி இதுவா தான் இருக்கும். அது ஏன் பேசிக்கலி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, வரும்போதே அதாவது வரும்போதே எல்லாத்தையும் 25 வயசுலயே எல்லாத்தையும் அது யாரால முடியும் அப்படின்னா, யாரு ஏற்கனவே அந்த என்விரான்மெண்ட்ல இருந்திருக்காங்களோ, அந்த என்விரான்மெண்ட்ல இருந்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னா புதுசான ஒரு பிளட் உள்ள வரவே வராது. ஸோ இந்த மார்க் இன்டர்வியூலாம் இப்படி வரும்போது எனக்கு அது இன்னும் பேனிக் தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் போறோம், இவ்வளோ பேனிக்ல தான் நான் என்ன இது வந்து நான் இது இன்னும் பெருசா எலாபரேட் பண்ண விரும்பல ஏன் எதுக்கு. பட் ஆனா மார்க் இன்டர்வியூ ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த எக்ஸாம் அதான் பர்சனாலிட்டி இன்டர்வியூ. எனக்கு என்ன பயம்னா இந்த மார்க் இன்டர்வியூல போகும்போது அப்ப பர்சனாலிட்டி சரியில்லையா. சி அதாவது ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டி சரியில்லைன்றது கிடையாது. இந்த எக்ஸாமோட இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்றது தான் அதோட அர்த்தம்.
நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, அப்ப நம்மளோட பர்சனாலிட்டி சரியில்லை. நீ இப்போ இதே கேள்விதான், என்னடா நீ ஐஏஎஸ் ஆக போற, இது இப்படி அது, என்னடா நீ ஐஏஎஸ் ஆக போற இப்படி. சி, ஐஏஎஸ் ஆகி வேலை கொடுக்கட்டும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். யூனோ இப்ப இந்த எக்ஸாம் எப்படி கத்துட்டு வரோமோ அதே மாதிரி இன்டர்வியூ கத்துக்கலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஆனா எனக்கு தெரியாது. இவ்வளவு வயசானப்புறம் எனக்கு புரியுது. யூனோ 2014ங்க, இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. யூனோ 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு தெரியும் எப்படி சொல்லி கொடுக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஒரு இன்டர்வியூனா என்ன மீனிங். அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் வந்து இந்த சுத்திக்கிட்டே இருக்கும்போது சரி, இந்த பாயிண்ட்ல இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ஷெட்யூல் போட்டாங்க. ஷெட்யூல்ல வந்து ஃபர்ஸ்டே எனக்கு வந்துருச்சு. அதாவது யூஸ்வலா இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லாஸ்ட்ல வரும். எனக்கு வந்து அந்த டைம் வந்து ஃபர்ஸ்டே, அதாவது இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகி 2வது நாள் எனக்கு. எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப நீங்க யூஸ்வலா வந்து நார்மலா காமன் சென்ஸ் ரீசனிங் அவங்க வந்து மெயின்ஸ் மார்க் அடிப்படையில அது போட மாட்டாங்க. யூனோ அந்த கூப்பிடுறது கால் பண்ண மாட்டாங்க. நார்மலா அது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். யூனோ அது ரேஷனலா யோசிச்சா வந்துடும். ஆனா ஃபீலிங்ஸோட யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், ஒருவேளை நம்ம மார்க் நல்லா வந்துருச்சு, அதாவது அதாவது மெயின்ஸ் மார்க் அடிப்படையில அவங்க கூப்பிடுறாங்க, ஓ நம்ம வந்து பயங்கரமா எழுதிட்டோம். இது நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஏன்னா அந்த வாட்டி வந்து நாங்க 4 பேர், எங்க ரூம்மேட்ஸ் வந்து 4 பேர் இன்டர்வியூ போனோம். அந்த 4 பேரும் வந்து அவங்களுக்கு எல்லாம் லேட்டரா வந்திருக்கு. சோ அப்ப அவங்க எல்லாம் வந்து என்னன்னா மெயின்ஸ்ல நீ அப்படி என்ன எழுதுன, யூனோ சி இட்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு ஃபன் வேல. இட்ஸ் நாட் லைக் இந்த 4 பேரும் இன்னைக்கும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். 4 பேரும் சர்வீஸ்ல இருக்காங்க. அவங்க தான் நான் இங்க கண்டுபிடிச்ச ஒரு பெரிய வெல்த்ன்னு நான் யோசிச்சது வந்து, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இங்க இந்த யூபிஎஸ்சில. அந்த 4 பேரும் இன்னைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் பாஸ் ஆகணும்னு அவங்க நினைச்சாங்க, அவங்க பாஸ் ஆகணும்னு நான் நினைச்சேன். இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்து டெல்லி இன்டர்வியூ போனேன். எனக்கு ஒரு 2 நாள், அதாவது 2-3 நாள் கழிச்சு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஹாரிஸ்னு ஒரு ஃப்ரெண்டோட இன்டர்வியூ. ஹாரிஸோட இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா என்னோட ஒரு 2 நாள் கழிச்சு. ஸோ நான் இந்த வீக் முடிச்சிருவேன். வீக் முடிச்ச உடனே அவனுக்கு வந்து மண்டே இருந்துச்சு. ஸோ அப்ப அவன் என்ன சொன்னான்னா, நான் வீக்கெண்ட் வந்துடுறேன் அப்படின்னா. சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன் அப்படின்ட்டு நான் கிளம்பி அவசர அவசரமா போயிட்டேன். இந்த ஹாரிஸ்ன்றவன் இப்போ வந்து ஐஏஎஸ்ஆ இருக்கான். ஐ மீன் ஐஏஎஸ்ஆ இருக்காரு. அவர் வந்து சத்தீஸ்கர்ல இருக்காரு. இப்ப பஸ்தர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹி இஸ் அன் ஐஏஎஸ் நவ். அன்னைக்கு அந்த மூமெண்ட்லாம் நினைச்சு பார்க்கும்போது யூனோ ஒரு சின்ன பசங்கன்னு இல்ல, ஒரு கொஞ்சம் grown up adults trying to figure out this life, யூனோ. அப்போ அவன் வந்து ரொம்ப ஐ மீன் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாரு. இந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த மூமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப நான் டெல்லி போயிட்டேன். டெல்லி போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது அவனுக்கு தான். நான் சொன்னேன், டே ஐ மீன் ஹாரிஸ் கிளம்பி வந்துருங்க, இந்த சென்ஸ் வந்து எனக்கு பயமா இருக்கு. அப்போ ஏன்னா நான் தமிழ்நாடு ஹவுஸ் போயிட்டேன். டெல்லி போய் ரீச் ஆன அப்புறம் அந்த தமிழ்நாடு ஹவுஸ் போயிட்டேன். அங்கேயும் ஒரு மாதிரி என்விரான்மெண்ட் கொஞ்சம் யூனோ இதுவா தான் இருந்துச்சு. அப்போ நான் அந்த இடத்துக்கு போகும்போது ஹி சேட் தட் யூனோ நான் இன்னும் 2 நாள்ல நான் வந்துடுறேன், நீ எப்படியாவது, ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் தான் ஹீல் கம், எப்படியாவது நீ வந்து இது பண்ணிடு. அதுக்கு முன்னாடி வந்து பாலாஜி அந்த ஃப்ரெண்டும் ஆக்சுவலா இப்போ ஐஆர்எஸ் இருக்காரு. அவர் வந்து அப்ப ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஃபரிதாபாத் இருக்குல்ல, ஃபரிதாபாத்ல தான் யூனோ ஜிஎஸ்டி ஆர் யூனோ கஸ்டம்ஸுக்குலாம் ட்ரைனிங், கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ். அவரும் ஒரு ஃப்ரெண்டு இந்த 4-5 பீப்புள் ஐ டோல்ட் யூல அந்த அந்த இதுல. ஸோ அவர் வந்து அங்க இருக்காரு. ஸோ ஹாரிஸ் என்ன சொன்னா, பாலாஜி வில் கம், நீ அவன் கூட இரு, நான் வந்துடுறேன், நம்ம பாத்துக்கலாம், ரொம்ப பயப்படாத, நம்ம இந்த வாட்டி நம்ம 4 பேரும் கிளியர் பண்ண போறோம். ஸோ அதுதான் எங்களோட பிளானா இருந்துச்சு. ஸோ தைரியமா சரி ஓகேன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த தமிழ்நாடு ஹவுஸ்ல சில விஷயம்லாம் நடக்கும். அந்த தமிழ்நாடு ஹவுஸ்ல சில விஷயம் நடக்கிறதுல நீங்க போய் சாதாரணமா கை கொடுத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த இந்த பாய்ஸ் படத்துலலாம் பாத்தீங்கன்னா, அந்த விவேக் ஒரு காமெடியில ஹாய் ஐ முன்னா அப்படின்னா இருந்துட்டு போ அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட் வரும் தெரியுமா? அப்படி ஒரு ஆட்டிடியூட் பில்ட் பண்ணிட்டு போயிருக்கணும் போல. ஏன் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் நான் போய் இப்போ நம்ம போயிட்டு நம்ம பேரு சிவா அப்படின்னு கை கொடுத்தோம்னா, அவங்க என்ன கை கொடுப்பாங்கன்னா, ஓகே என் பேரு ஐ எம் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐஆர்எஸ், ஐ எம் ஒர்க்கிங் இன் இது, ஐ எம் அதாவது இல்ல இன்னொரு பாத்தீங்களா, அந்த ஜெர்சி இருக்கும். அந்த ஜெர்சியை வந்து சாப்பிடும் போது கண்டிப்பா போட்டு வந்துருவாங்க. சோ தட் உங்களுக்கு தெரியும் அவங்க ஐஆர்எஸ், சோ தட் உங்களுக்கு தெரியும் அவங்க. இப்ப நான் இதை வந்து எதுவும் தப்புலாம் சொல்லல. அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சது. அப்போ எனக்கு புரிஞ்சது, லைஃப்ல எவ்ரிபடி வாண்ட்ஸ் திஸ் ஒன் அப்மேன்ஷிப். அதாவது
நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான், நம்ம மேலதான் அப்படின்றத எல்லா கான்வர்சேஷன்லயும் பீப்புள் ட்ரை டு யூனோ மேக் இட் அ பாயிண்ட் தட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல. இப்ப நான் அதை தான் சொன்னேன், ஹாரிஸோ பாலாஜியோ அந்த இது இருக்காது. பட் ஜென்ரலி சொல்றேன், இங்க இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு, ஏன்னா இந்த மென்டாரிங் எல்லாம் போய் கேட்கும் போது, ஆர் நான் பார்த்திருக்கேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஹிஸ்டரிக்கு மெட்டீரியல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹிஸ்டரிக்கு என்சிஆர்டியும் கொஸ்டின் பேப்பரும் படிச்சா ரொம்ப போதும். அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்க போய் சொல்றாங்கன்னு வச்சுப்போம், அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, ஹிஸ்டரி இதுதான் இந்த மெட்டீரியல் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, இந்த மெட்டீரியல் இதுல இருந்து காப்பி அடிச்சது தானே. தமிழ்நாடு புக்கு என்சிஆர்டில இருந்து காப்பி அடிச்ச எல்லாம் தான் மெட்டீரியல். அப்ப அந்த மெட்டீரியல்ல படிக்கணுமா இல்ல இந்த புக்கை படிக்கணுமா? இந்த புக்ல இருந்து தான் இதை காப்பி அடிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அண்ணாநகர் ஆர் யூபிஎஸ்சியோட ஒரு ஸ்டூடெண்ட் சர்க்கிள்ல இது வந்து ப்ராமினென்டா இருக்கும். ப்ராமினென்டா இருக்கும்னு நான் மீன் பண்றது என்னன்னா, அதாவது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இல்ல இல்ல நான் வந்து அந்த மெட்டீரியல்ல நான் படிச்சிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி பாலாஜி இவங்க எல்லாம் இன்னைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலதான் நான் தெரியாம பேசும்போது ஹாரிஸ்ன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காரு, சத்தீஸ்கர்ல இருக்காரு. பட் ஆனா இன்னைக்கும் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ல நான் என்ன மீன் பண்றேன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் யூனோ அதாவது உங்களை பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருங்க. நம்ம பாஸே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நினைச்சேன் அன்னைக்கு அவங்க பாஸ் ஆகணும்னு, அவங்க நினைச்சாங்க நான் பாஸ் ஆகணும்னு. ஒருத்தர் இன்டர்வியூ போகும்போது கூடவே தான் போவோம். அவங்கள ஒரு வாட்டி ஃபிளைட்ல ஏத்தி அனுப்பும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ வரணும். நான் என்ன சொல்லுவேன், இந்த வாட்டி நீ பாஸ் ஆகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் யூபிஎஸ்சியில. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க கூட நீங்க இருங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் அதுக்கப்புறம் நான் திருப்பி டெல்லி போயிட்டேன். அப்புறம் பாலாஜி வந்தாரு, அதுதான் பாயிண்ட். ஃபரிதாபாத்ல இருந்து ட்ரைனிங்ல இருந்து ஹி கேம், அங்க வந்து அவர் இருந்தாரு. ஒரு 2 நாள் முன்னாடி, ஐ மீன் ஒன் டேக்கு முன்னாடி ஹி கேம் ஐ திங்க். வந்துட்டு நாங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஹி ஹேட் அந்த ஃபரிதாபாத்ல இருந்து நிறைய பேர் ஐஆர்எஸ்லாம், அதான் நான் சொன்னேன்ல, ஐஆர்எஸ் திருப்பி எழுதுவாங்க, அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஓகே, ஒரு நல்ல ஒரு இதா தான் இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நைட் ஒரு 10 மணி ஆகும்போது 10 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. அந்த 10 மணிக்கு நான் தூங்க போறேன்னு பாலாஜி கிளம்பி போகும்போது எனக்கு தூக்கம் போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தோணல. எனக்கு எல்லாம் ஒரு பயம் திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சது. இது என்ன, இது நம்ம எப்படி இன்டர்வியூ என்ன பேச போறோம், நம்மளுக்கு இந்த மார்க் இன்டர்வியூ எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களே, ஐயோ நம்மளால எப்படி பேச முடியும். சி இந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது இன்னைக்கு தான் புரியுது, அது வந்து இட் ஹேப்பன்ஸ். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போறோம், ஒரு பயம் இருக்கதான் செய்யும். பட் அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் அந்த மூமெண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இதுல ஒரு பெரிய பிரச்சனைனால நடக்கும் இந்த தமிழ்நாடு ஹவுஸ்ல எல்லாம். ஏற்கனவே இன்டர்வியூ முடிச்சவரு, மெடிக்கல் டெஸ்டும் முடிச்சவரு, அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, யூனோ அதாவது இந்த ரிக்வேதாலாம் சொல்லுவாங்கல்ல சோமபானம் அப்படின்னு, அந்த சோமபானம் குடிச்சிட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டாரு. ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நானே தூக்கம் வரலன்னு உட்காந்துருக்கேன். அவர் வந்து அவர் இன்டர்வியூ எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவரோட ரூம்மேட் வந்து அடுத்த நாள் இன்டர்வியூ, அவர் வந்து ரூமை பூட்டிட்டு ரூமை திறக்கவே இல்லை. எனக்கு என்னன்னா, எனக்கு ஏற்கனவே தூக்கம் வர மாட்டேங்குது. இவர் வேற வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னன்னோ பேசுறாரு. ஏன்னா அவருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அவருக்கு வந்து மெடிக்கல் டெஸ்டும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் இன்டர்வியூ போறேன்னு கூட அவருக்கு புரியல. நான் அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி வெளியே, எனக்கு தூக்கமும் வரல, வெளியே கிளம்பி வந்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. அது அது வரைக்குமே தூக்கம் வரல. அந்த மூமெண்ட்ல என்ன ஒரு பாயிண்ட்ல நான் பண்ணேன்னா, எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, நான் கிளம்பி வந்துடுறேன், எனக்கு பயமா தான் இருக்கு, இது என்னது, இது எனக்கு எப்படி பேச போறேன்னுலாம் தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அட்லீஸ்ட் சொல்லிருக்கணும், இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ கிளம்பி வந்துரு. எனக்கு பாயிண்ட் என்ன புரிஞ்சதுன்னா, சரி அப்ப நம்ம கிளம்பிதான் வரணும் அப்படின்ட்டு, சரி ஓகே. கடைசியா கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி வெளியே அந்த தமிழ்நாடு ஹவுஸ் வெளியே வந்து ஒரு 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 அம்மன் கோயில் இருக்கும். அது ஒரு, நீங்க இப்போ இப்போ புது தமிழ்நாடு ஹவுஸ் இருக்கு, இப்ப பழசு, இது பழசு சொல்றேன். அந்த பழசு பின்னாடி ஒரு இதுல அம்மன் ஹவுஸ் இருக்கும். நான் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேன். இந்த சென்ஸ் வந்து சரி ஓகே லெட் மீ காம் டவுன். அது 2 மணி ஆச்சு, 2:30 ஆயிடுச்சு ஆக்சுவலா, நைட்டு சொல்றேன். சோ அப்போ பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா, 2:30க்கு நான் தோணுச்சு இந்த சென்ஸ், சரி போய் தூங்கி பார்ப்போம், கொஞ்ச நேரம் தூங்குவோம், அதுக்கப்புறம் போய் இன்டர்வியூ, ஏன்னா காலையில இருந்துச்சு.
அப்ப நான் மேல வரும்போது என்னோட பக்கத்து ரூம் திறந்துருந்துச்சு. பக்கத்து ரூம் வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் வந்து இப்போ அவர் ரயில்வே சர்வீஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் சண்முக வடிவேல் ஐ திங்க். அவர் வந்து அப்போ இருந்தாரு. ஓகேவா? இப்போ ஐ மீன் அப்போ என்னோட என்னோட அவரு எனக்கும் அவருக்கும் ஒரே ஏஜ். ஸோ அப்போ நான் வந்து அவர்கிட்ட சும்மா கேட்டேன், நான் உங்க ரூம்ல தூங்கிக்கிறேன், நீங்க வந்து பக்கத்து என்னோட ரூம்ல தூங்கிக்கோங்க, அங்க வந்து அவர் தூங்க விட மாட்டாரு அப்படின்ட்டு. அவர் வந்து இல்ல இல்ல நீங்க தூங்குங்க, எனக்கு 2 நாள் கழிச்சு தான் இன்டர்வியூ, நான் போறேன் அப்படின்ட்டு அவர் அங்க போய் தூங்கிட்டாரு. நான் அதுக்கப்புறம் இந்த ரூம்ல படுத்து ஒரு 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 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஐ திங்க் ஒரு 2ல இருந்து 6 மணி வரைக்கும் தூங்கினேன். அப்புறம் திருப்பி முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு அந்த ஏன்னா அந்த அந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அந்த அந்த கார்டிசால் அவ்வளோ இருக்கு. நான் அந்த பயத்திலேயே எந்திரிச்சு தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போனேன். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல மேபி ஐ வில் சி இந்த வீடியோ வந்து நான் இந்த இன்டர்வியூக்கு எப்படி போனேன்றத நான் சொல்ல வந்தேன். மேபி இன்னொரு வீடியோ நான் செய்யறேன். 2வது இன்டர்வியூ ஏப்ரல் 12 என்ன நடந்துச்சு. இவ்வளவு நேரம் நான் பேசினது வந்து ஏப்ரல் 11 என்ன நடந்துச்சு, ஏப்ரல் 11 வரைக்கும் 2014 என்ன நடந்துச்சுன்னு. நான் அந்த பாயிண்ட்ல எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இந்த சென்ஸ் வந்து நம்ம எதுக்கு இவ்வளவு பயந்தோம். இப்ப இன்டர்வியூ போய் ஃபேஸ் பண்ண போறோம், அவங்க கேள்வி கேட்க போறாங்க. ஆனா அந்த இன்டர்வியூ நிறைய காமெடி இருந்துச்சு. மேபி ஐ வில் மேக் ஒன் மோர் வீடியோ. நீங்க அந்த பார்ட்ல இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் அந்த இன்டர்வியூல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. Hello friends, we in Minds of Aspirant are very happy to announce that this time we will be starting a batch, link and batch, a core link and batch spanning for prelims, mains. You want to have answer writing, mentoring, guidance, what to study for preliminary examination, what are the tests. Everything is part of this exam. This is a complete prelims cum mains batch. All the features that you would want in civil services will be part of this program. We in Minds of Aspirant used to you have programs like Acumen, Xingshang. Acumen was a main centric program, Xingshang was a prelim centric program. This time we thought we will start, or then we have Gene, which is an anthropology batch. But now this time we are going to start this Lincoln batch, which is going to be a comprehensive batch covering all the features of the UPSC civil services examination in very a friendly manner, the way that you would want us to teach you. We will be there guiding you, mentoring you, being there with you in all your approach to this exam. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.